ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம வானதி பாண்டி கிட்ட வந்து புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சொந்தமா பிசினஸ் பண்றாங்க இல்லையா, மெடிக்கல் ஷாப் எடுத்து நடத்துறதுனால வானதி எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறாங்க. லாபமும் எதுவும் பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டி தான் வானதிக்கு தேத்தி விடுறாப்புல. ஃபர்ஸ்ட் இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, ஆரம்பிச்ச உடனே லாபம் வந்து கொட்டுமா? இப்போ நானும் தான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கும் இன்னும் பெருசாலாம் லாபம்லாம் வரல, இருந்தாலும் நான் ரன் பண்ணுறேன்ல, நீ வச்சிருக்கிற மெடிக்கல் ஷாப் நல்லா போகுது, கூடிய சீக்கிரத்தில் உனக்கு லாபம் வரும், முதல்ல கடன் இருக்கிறதுனால தான் உனக்கு லாபம் வராத மாதிரி தெரியுது அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸாக படுகிறாப்புல. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம சோழன் வீட்டுக்கு வந்துடுறாப்புல. ஏற்கனவே நிலாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்ட தனியாக நான் ஃப்ளாட் எடுத்து கொடுக்குறேன், ஜாமான்லாம் வாங்கி போடுறேன், அங்கே வந்து இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த டென்ஷனில் நம்ம சோழன் வேறையா இருக்கிறாப்புல. நடேசன் வந்த உடனே நடேசனை பிடிச்சி திட்டுறாப்புல. உனக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்காக நிலாவோட அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ தான் தெரியுது நடேசன் தான் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சேர்ந்து நடேசனை திட்டுறாங்க. நடேசனை ஆல் அவுட்டா போதும்டா அப்படின்னு எப்பயும் போல எஸ்கேப் ஆகி வெளியில் போய் கட்டிலில் உட்காந்துடுறாப்புல. இப்போ நிலாவோட அப்பா மறுபடியும் சோழனுக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் நான் சொன்னேன்ல என்ன நீ யோசிச்ச அப்படின்னு கேட்குறாப்புல. அதாவது தனியாக அவரே ஃப்ளாட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, அதை பற்றி தான் கேட்குறாப்புல. ஆனால் சோழன் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு 4 நாள் கொடுங்க, நானே ஒரு நல்ல ஃப்ளாட்டாக வாடகைக்கு எடுத்து அதில் எல்லாத்தையுமே வாங்கி போட்டு நான் நிலாவை போய் அதில் உட்கார வச்சுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்ட உடனே நிலாவோட அப்பா மனோகர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது, நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் எடுத்து அதில் போய் தங்க போறியா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாப்புல. என்ன சிரிக்கிறீங்க, என்னால் முடியாதா, நான் பால் காய்ச்ச கூப்பிடுவேன் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, மறுநாள் நம்ம பாண்டி அழைச்சிக்கிட்டு நம்ம சோழன் வீடு வாடகைக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே போனால் மாத வாடகை 25,000 அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வீடு கிடைச்ச பாடு இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.